everything today. Okay. இன்னைக்கு நோட் சேர்த்து படிச்சிருங்க. So before we get into the class, maybe இன்னைக்கு வந்து பிரிட்டிஷோட என்ட்ரென்ச்மெண்ட், பிரிட்டிஷ் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க, எப்படி பிரெஞ்சு அவுட்ரீச் பண்ணிட்டு இவங்க ஸ்ட்ராங் ஆனாங்க, அப்புறம் பிரிட்டிஷ் இன் இந்தியா அது படிக்க போறோம். லைக் நான் நேத்தே சொல்லியிருக்கேன், கர்நாடிக் வார், பிளாசே, பக்சார் அதெல்லாம் படிக்கணும். அதை நம்ம படிச்சிடலாம் இன்னைக்கு. பட் படிக்கிறதுக்கு முன்னாடி, கெட்டிங் இன் டு த கிளாஸ்க்கு முன்னாடி 2 minutes, நாளைக்கு May 1, ஓகே, அப்புறம் சாட்டர்டே சண்டே, அப்புறம் May 4 வந்து எலெக்ஷன் கவுண்டிங். ஓகே, ஸோ May 4 we are not working. மெயினா என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்க்கணும். எங்க கிளாஸ் இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அதனால நோ கிளாஸ். அண்ட் ரெண்டாவது, நாட் சேஃப் டு ஹேவ் கிளாஸ் ஆன் தட் டே. எனிதிங் கேன் ஹேப்பன் வித் கோயம்புத்தூர் சவுத், என்ன வேணா நடக்கலாம். ஸோ நீங்க அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இல்லை சில்லி சிக்கன் சாப்பிட்டு அப்டேட்ஸ் பாருங்க. நானும் பார்க்க போறேன். ஸோ May 4 we are not working. அதுக்கு பதிலாக we are working on Sunday. சரியா? அப்போ நாளைக்கு May 1, May 2, May 3, May 4 வந்து நாங்கள் லீவு, நம்ம எல்லாருமே லீவு. ஓகே, டன். அப்போ நான் என்ன வாட் ஐ தாட் இஸ், நாளைக்கு May 1, ஓகே, ஸோ நாளைக்கு 3 நாள் ஐ வாண்ட் டு ஹேவ் கிளாஸ். ஆனால் சாட்டர்டே சண்டே வருது, May 1 வருது. ஸோ இதெல்லாம் வரதுனால கேன் ஐ ஷிஃப்ட் டு மார்னிங் 6 to 8 நாளைக்கு 3 நாளுக்கு தொடர்ந்து? நமக்கு லீவ் விட்ட மாதிரி ஆயிரும் May 1க்கு. ஆனா நம்ம கிளாஸ் முடிச்ச மாதிரி ஆயிடும். Okay, ma'am. டன்னா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் காலையில 6 to 8 கிளாஸ். ஏன்னா எனக்கு கிளாஸ் வேணும், இல்ல போர்ஷன்ஸ் முடிக்காதனால நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன். பட் உங்களையும் நான் வந்து பாதர் பண்ண மாட்டேன், வாங்க போங்கன்னு. ஸோ நீங்க மற்ற ஒர்க்கு பார்த்துக்கலாம். அண்ட் சண்டே மட்டும் ஒரு கரண்ட் அஃபேர் கிளாஸ் மட்டும் போட்டுக்கலாமா ஆஃப்லைன்? ஏன்னா அதுவும் பேரலா முடிக்கணும். ஜனவரி பிப்ரவரி முடிச்சுட்டு மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சண்டே அலோன் வில் ஹேவ் ஆஃப்லைன் கிளாஸ். ஏன்னா மண்டே லீவ் இல்ல. ஓகே தானே? டன். அப்போ நாளைக்கு சாட்டர்டே முடியாதுங்க. சாட்டர்டே முடியாது. ஓகே, அதனால இல்லைன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இது ஓகே. சாட்டர்டே ஆஃப்டர்நூனா சண்டே மார்னிங்கா? சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேம். வந்துருவீங்களா? மார்னிங் மார்னிங் நாட் பாசிபிள், அதனாலதான் கேக்குறேன். சண்டே மார்னிங் மேம். சூர்யா சொல்ற மாதிரி ரோடு ரஃப்பா இருக்கு, வெதர் டஃப்பா இருக்குன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வருவீங்களா மாட்டீங்களா? சாட்டர்டே மார்னிங் நாட் பாசிபிள். சாட்டர்டே ஆஃப்டர்நூனா சண்டே மார்னிங்கா? ஆஃப்டர்நூன் லேப்டாப்லாம் கொதிக்குதுங்க மேம். ஆஃப்டர்நூன் லேப்டாப்லாம் வேற கொதிக்குதான். வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வராதவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. மேம் சாட்டர்டே சரிங்க, சண்டே ஒரு நாள் வாங்க. என்ன அதான் வெள்ளிக்கிழமை வரமாட்டீங்க, சனிக்கிழமை வரமாட்டீங்கல்ல? அதான் நான் காலையில கிளாஸ் போட்டுட்டேன்ல. வரவங்க வருவாங்க, வராதவங்க வரவே மாட்டாங்க, அது வேற. சரி, we'll do this Sunday morning class. Okay, fine. So Sunday morning we'll have நாளைக்கு May 1. யாரா இந்த கலர் மாத்துனது? உங்க கரண்ட் அஃபேர் ஃபேக்கல்டி தான். ஆட May 1, May 2, May 3, May 4 லீவு. ஓகே, சிஎம் யாராகிறான்னு பார்த்துட்டு தான் வருவோம். May 1, May 2, May 3 காலையில 6 to 8 INM. ஓகேவா? காலையில 6 to 8. மேம் மிட் நைட்டு சாயந்தரம் நினைச்சிட்டேன்னு யாரா சொல்லுவீங்க? மேம் சாயந்தரம் 6 மணின்னு நினைச்சிட்டேன். காலையில 6 to 8. எஸ், ஆன்லைன் ஓகே தானே? காலையில 6 to 8. வெக்கேஷன் வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. அண்ட் May 3 சண்டே மட்டும் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் at 10:30. கிளியர்? ஓகே, அடுத்த 3 நாளைக்கு ஓகேவா? அப்புறம் சண்டே ஆஃப்டர்நூன் உங்களுக்கு, சண்டே ஈவினிங் ஆஸ் யூஷுவல் அடுத்த வாரத்துக்கு ஸ்கெடியூல் வந்துடும். மண்டே நோ கிளாஸ். ஃபைன். அதுக்கு பதில என்ன பண்ணுவோம்னா மண்டே டெஸ்ட் எழுதிடலாமா? INM டெஸ்ட். ஓகே தானே? இன்னைக்கு ஒரு வார் முடிச்சிருவோம், அப்புறம் 3 கிளாஸ் இருக்கு, 5 கிளாஸ் முடிச்சிருவோம்ல, அப்போ 2 டெஸ்ட் கூட எழுதலாம். கிளியர்? ஓகே தானே? டன். சோ அடுத்த 3 நாள் இதாங்க ஸ்கெடியூல். காலையில 6 to 8 வந்துருங்க. சுப்பிரபாதம்லாம் INMல. அதுக்கப்புறம் May 3 கரண்ட் அஃபேர்க்கு மட்டும் ஆஃப்லைன் வந்துருங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா.
ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெதர் டஃபா தான் இருக்கும், ரோடு ரஃபா தான் இருக்கும், வந்துருங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் விச் மே 4ஆம் தேதி we are not working. மே 5th இருந்து ஸ்கெட்யூல் வில் கம் டு யூ ஆன் சண்டே ஈவினிங். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 நாளைக்கு மட்டும் வில் டூ திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ், ஒரு கணிசமான அளவு முடிக்க முடியும். கிளியர்? ஓகே, டன். சரிங்க. கோயிங் பேக் டு ஐஎன்எம். ஃபர்ஸ்ட் இந்த 5 வார் பார்க்க போறோம் இன்னைக்கு. கர்நாடிக்கும் பேட்டில் ஆஃப் பிளாசே பக்சார். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா எழுதிடுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாயிண்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதும் போதே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும், அப்போ கொஞ்சம் ஈஸியா போயிடலாம். ஓகே, ரைட் டவுன் கர்நாடிக் வார்ஸ். எஸ், கர்நாடிக் வார்ஸ். பிரிட்டிஷும் பிரெஞ்சும் இந்தியாவுக்கு வர்த்தகம் பண்றதுக்கு தான் வந்தாங்க. பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்ச் கேம் டு இந்தியா ஒன்லி ஃபார் ட்ரேட். British and French came to India only for trade. British and French came to India only for trade. But இருந்தாலும் இந்தியாவோட பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. But they entered into the politics of India. வர்த்தகம் பண்ண வந்து இந்தியாவின் அரசியலுக்குள்ள ஈடுபட்டது தான் பிரிட்டிஷும் பிரெஞ்சும். அங்கே சவுண்டு நேத்து வரல இல்ல? We'll see, huh? ஸோ போத் ஹேட் என்ன எழுதணும், 2 பேரும் வர்த்தகம் பண்றதுக்கு வந்தாங்க, இருந்தாலும் இந்தியாவின் அரசியலுக்குள்ள ஈடுபட்டுட்டாங்க. 2 பேர்த்துக்குமே இந்தியாவை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். போத் பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்ச் வாண்டட் டு ஹேவ் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி ஓவர் இந்தியா. பிரெஞ்சும் பிரிட்டிஷ் 2 பேர்த்துக்குமே இந்தியாவில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. Therefore இந்தியால அது ஆங்கிலோ பிரெஞ்ச் ரைவல்ரியா மாறிடுச்சு. இந்தியால ஆங்கிலோ பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் ரைவல்ரியா மாறிடுச்சு. யூரோப்ல பிரிட்டன் வர்சஸ் பிரான்ஸா மாறிடுச்சு. இது 2 புரிஞ்சாதான் கர்நாடிக் வார் புரியும். பிரிட்டன் வர்சஸ் பிரான்ஸ் இல்லைன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இங்கிலாந்து வர்சஸ் பிரான்ஸ்னு எழுதிக்கோங்க, பெட்டர். ஓகே, இங்க இந்தியால அது ஆங்கிலோ பிரெஞ்ச் ரைவலரியா மாறிடுச்சு. அங்க யூரோப்ல இங்கிலாந்து வர்சஸ் பிரான்ஸா மாறிடுச்சு. And இந்தியால this Anglo-French rivalry reflected in the name of Carnatic War. இந்த ஆங்கிலோ பிரெஞ்ச் ரைவலரி, இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த ஒரு போட்டி பொறாமையும் தான் இங்க வந்து அது கர்நாடிக் வாரா வெளிப்பட்டுச்சு. கிளியர்? This reflected as Carnatic War in India. And at the end of Carnatic Wars, கர்நாடிக் போர்களின் முடிவில், கர்நாடிக் வாரோட முடிவுல, at the end of the Carnatic Wars, it was decided that British or English were more suitable to rule India. கர்நாடிக் போர்களின் முடிவுல ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சோட மிக சிறந்தவர்கள் இந்தியாவை ஆள்றக்குன்னு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். கிளியர்? At the end of Carnatic War, it was decided that English were more capable or more suitable to establish rule in India. English தான் பிரெஞ்சோட பெட்டர் டு ரூல் இன் இந்தியான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எழுத முடியுதா? தமிழ் எழுதுறவங்க ஏதாவது எழுதலையா? ஒண்ணுமே இல்லை, 4 பாயிண்ட் தான் எழுதியிருக்கோம்.
பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சும் இந்தியாவுக்கு வர்த்தகம் பண்றதுக்கு வந்தாங்க. ஆனா ரெண்டு பேத்துக்குமே அரசியல் ஆதிக்கம் செலுத்தணும்னு ஆசை வந்துருச்சு. யாரு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறதுங்கிற போட்டியில அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இந்தியாக்குள்ள பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் வந்த சண்டை அது அப்படியே அங்க யூரோப்ல இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த சண்டையா மாறிடுச்சு. இந்தியால நடந்த பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு சண்டை தான் ஆங்கிலோ பிரெஞ்சு வார்னு சொல்றோம். அதோட இன்னொரு பேரு தான் கர்நாடிக் வார். புரிஞ்சிருச்சுங்களா? அந்த கர்நாடிக் வார் முடிஞ்சதோட முடிவுல யார் ஜெயிச்சாங்களோ அவங்க இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வெளியே போயிருவாங்கன்னு முடிவாயிரும். ஸோ அப்படி இங்கிலீஷ் தான் முடிவாகி தான் இங்கிலீஷ் ரூல் பண்ணாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். கர்நாடிக் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு? வை வாஸ் இட் கால்டு கர்நாடிக்? வை வாஸ் இட் கால்ட் கர்நாடிக்? கர்நாடிக் அப்படிங்கிறது கோரமண்டல் கோஸ்ட் இருக்கு இல்லைங்களா? யூ ஆல் நோ விச் இஸ் கோரமண்டல் கோஸ்ட்? மலபார் கோஸ்டுக்கு நேரா ஆப்போசிட் தமிழ்நாடு புதுச்சேரி கோரமண்டல் கோஸ்ட் இருக்குல்ல, அந்த கோரமண்டல் கோஸ்டுக்கு ஆங்கிலேயர் கொடுத்த பேரு தான் கர்நாடிக் ரீஜியன். அங்க நடந்த போர் அப்படிங்கறனால இந்த போரோட பேர் கர்நாடிக் போர் என்று அழைக்கப்பட்டது. அவ்வளவுதான். இட் வாஸ் கால்ட் கர்நாடிக் வார்ஸ் பிகாஸ் த கோரமண்டல் கோஸ்ட் வாஸ் கால்ட் கர்நாடிக் ரீஜியன் பை பிரிட்டிஷ். கர்நாடிக் போர் என்ற பெயர் எதனால அப்படின்னா அந்த கோரமண்டல் பகுதி, கடல் ஓர சாலை பகுதியை ஆங்கிலேயர்கள் கர்நாடிக் பகுதின்னு அழைச்சாங்க. அங்க நடந்த போர்கள் அப்படிங்கறனால அதுக்கு பேர் கர்நாடிக் போர். கிளியருங்களா? கிளியர்? ஓகே. மொத்தம் 3 கர்நாடிக் வார். நெக்ஸ்ட் டீடைலா நம்ம எழுதும் போதே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்ளீட் வார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை ஸ்கூல் புக்ல மட்டும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணீங்கன்னா கர்நாடிக்லயும் பிளாஸே பக்சார்ல கண்டிப்பா கொஸ்டின் வரும். அண்ட் டெஃபினட்டா அதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். அதனால தான் நான் பொறுமையா எழுத சொல்றேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா யூ வில் நாட் பி ஏபிள் டு ரைட் இட் இன்டு பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வில் அகைன் கோ டு அவர் ஓன் மெத்தட், ஓல்டு மெத்தட். வார்ஸ் மட்டும் இப்படி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ 3 கர்நாடிக் வார்ஸ். அடுத்த கிளாஸ் இங்க நடுவுல ஃபேன் மாட்டினாதான் நான் எடுப்பேன். 3 கர்நாடிக் வார்ஸ். 3 கர்நாடிக் வார்ல ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1744 to 48. 1744 to 48 ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 54. செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 54. தேர்ட் கர்நாடிக் வார் 57 to 63. ஓகே. இந்த மூணுலயுமே பிராக்கெட்ல பென்சில் எழுதிக்கோங்க. டேட்ஸ் டிஃபர் இன் டிஃபரெண்ட் புக்ஸ். என்சிஆர்டில ஒரு டேட் இருக்கும், ஸ்கூல் புக்ல ஒரு டேட் இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் டேட். ஓகே. ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டை சைட்ல படிச்சுக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் டேட். நான் சொல்றது வந்து ஆஸ் பர் ப்ராப்பர் சோர்சஸ், ஹிஸ்டரிக்கான சோர்சஸ்ல இருந்து சொல்றேன். பிபின் சந்திராவோ சர்மாவோ இல்ல அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சோர்சஸ்ல இருக்க டேட் இது. ஸ்கூல் புக்ல 10th ஒரு டேட் இருக்கும், 11th ஒரு டேட் இருக்கும், 12th ஒரு டேட் இருக்கும். அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது ஹிஸ்டரி கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன். 3 கர்நாடிக் வாருமே இன்வால்வ்ட் இந்தியன் ரூலர்ஸ் பிளஸ் பிரிட்டிஷ் பிளஸ் பிரெஞ்சு. சும்மா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் அடிச்சுட்டு இருந்தா நம்ம ஏன் அதுல பாதிக்கப்பட போறோம்? இப்போ ரோட்ல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, நம்ம ஏதாவது அது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. நம்மள இன்வால்வ் பண்ணி அடிக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை வரும். ஸோ ஆல் 3 வார்ட்ஸ் இன்வால்வ்ட் இந்தியன் ரூலர்ஸ், இந்திய அரசர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சு. 3 சேர்ந்ததான் 3 கர்நாடிக் வாரம். ஓகே. இந்த 3 கர்நாடிக் வார் மட்டும் கிட்டத்தட்ட 20 வருஷங்க. 44ல இருந்து 63 64 வரைக்கும் வருதா? ஸோ 54 64. ஸோ 20 years ஆஃப் வார் டு ப்ரூவ் ஹூ இஸ் ஸ்ட்ராங். 20 வருஷம் போரின் விளைவுல யார் இங்க ஸ்ட்ராங்கானவங்க, யார் இங்க பவர்ஃபுல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இது. ஓகே. கர்நாடிக் ரீஜியன்லயும் எந்த பகுதிகளில் இந்த வாரோட ஆதிக்கம் அதிகமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா the effect of the war was reflected in the Carnatic region and Bengal. ஏன்னா கர்நாடிக் அடுத்தது அப்படியே மேல போனா பெங்கால் தானே, நார்தர்ன் சிர்கார்ஸ் ஆந்திரா, அதுக்கப்புறம் அப்படியே போனா பெங்கால், ஒரிசா பெங்கால். அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரிசா ஆந்திரான்லாம் கிடையாது. கோரமண்டலுக்கு மேல போனா பெங்கால், அவ்வளவுதான்.
சிராஜுத்தௌலா இருப்பாரு, அப்படியே பெங்கால். சோ இது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆன ரீஜியன் கர்நாடிக் கோஸ்டும் பெங்காலும். எஸ் எழுதிட்டீங்களா? பிரெஞ்சு தான் லாஸ்டா இந்தியாவுக்கு வந்தாங்க, கரெக்டா? ஆனா Can you சொல்லுங்க. repeat the last point? The effect of Carnatic region. The effect of Carnatic wars was seen in the Carnatic and Bengal region. கர்நாடிக் போர்களோட விளைவு எங்கெல்லாம் அதோட தாக்கத்தை காமிச்சதுன்னா கர்நாடிக் ரீஜன்லயும் பெங்கால்லயும். ஓகே. பிரெஞ்சு வாஸ் த லாஸ்ட் டு கம் டு இந்தியா. பிரெஞ்சு வாஸ் த லாஸ்ட் டு கம் டு இந்தியா. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டு பில்ட் டெரிட்டோரியல் பவர் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். டெரிட்டரி கட்டுறதுல ஃபர்ஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க. அதனாலதான் பிரெஞ்சு ஈக்குவல் டு பிரிட்டிஷ் மாதிரி சண்டை போடுற போச்சு. ஒரு நியாயமா ஒரு கேள்வி வரும்ல, இவங்க கடைசியா வந்தாங்க, நியாயப்படி பார்த்தா போர்ச்சுகீஸ் தான் பிரிட்டிஷ் எதிர்த்திருக்கணும். பட் அவங்க அந்த டெரிட்டோரியல் பவர், அந்த ஒரு எல்லை உருவாக்கி அது எங்களோடதுன்னு அவங்க அந்த போட்டிக்கே வரல. டச்சோ டேன்ஸோ வித்துட்டு போயிட்டாங்க. ஸோ டெரிட்டோரியல் பவர் பில்ட் பண்றதுல பிரெஞ்சு தான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் இட் வாஸ் பிரெஞ்சு வர்சஸ் பிரிட்டிஷ். ஓகே, ரைட் டவுன். பிரெஞ்சு தான் கடைசியா வந்தாங்க. The French was the last among the European powers. ஐரோப்பியால இருந்து வந்ததுல பிரெஞ்சு தான் கடைசியா வந்தாங்க. French was the last to come to India and they were the first to build a building of territorial empire in India. ஒரு territorial empire building அத கட்டுறதுல அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆஃப் ஆன்லைன் ஒரே நிமிஷங்க, give me a minute. தெரியலனா? Yes, ma'am. போர்டுக்கு போகும்போது மாத்திக்கலாம். Done. Okay, territorial power build பண்றதுல they were the first. And write down the main center of French was Pondicherry. The main center of French was Pondicherry. And இன்னொரு important settlement சந்தர்நாகூர் in Bengal இருக்குல்ல, கரெக்டா? ஆமாவா, எழுதுனோமா நேத்து கிளாஸ்ல? அப்ப அவங்களோட ரெண்டு முக்கியமான செட்டில்மெண்ட்டும் கோரமண்டல் கோஸ்ட். இப்போ கேக்குதுங்களா? ஓகே, டன். சோ நம்ம வந்து நேத்து எழுதும் போது எழுதணும் பிரெஞ்சோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து was in பாண்டிச்சேரி, the important settlement, வலிகுண்டபுரத்தை மாத்துனது. அதுக்கப்புறம் சந்திரநாகூர் இன் பெங்கால், ரெண்டுமே கோரமண்டல் கோஸ்ட் சைடு இருக்கா. அப்ப பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சு அடிக்கணும்னா அவங்க இடத்துல தானே அடிக்கணும். ஸோ நேச்சுரலி வார் கர்நாடிக் சைடு தானே நடக்கும். ஓகே, ஸோ அதையும் எழுதிக்கோங்க. பிரெஞ்சோட இம்பார்ட்டன்ட் செட்டில்மெண்ட் வாஸ் இன் பாண்டிச்சேரி அண்ட் ஒன் அதர் இஸ் சந்தர்நாகூர் இன் பெங்கால். ரெண்டுமே டுவர்ட்ஸ் த ஈஸ்டர்ன் கோஸ்ட்ங்கிறனால கர்நாடிக்ல போர் நடந்ததுக்கு அது ஒரு மெயின் ரீசன். கிளியர்? இப்ப வரைக்கும் எழுதினது எல்லாமே புரிஞ்சிருச்சா? எதுக்கு கர்நாடிக் வார், யாருக்கும் கர்நாடிக் வார், ஏன் அது கர்நாடிக் வார்னு பேர் வந்துச்சு, ஏன் அந்த ரீஜன் சூஸ் பண்ணாங்க, எதனால பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, எங்க பிரெஞ்சோட இடம் இருந்துச்சு அங்கதான் சண்டை போடணும், அதனால அது கர்நாடிக். இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஆன் ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள்கான காசஸ் ஆஃப் ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த போருக்கான காரணங்கள் என்ன? Causes of Anglo-French struggle. Okay. You remember Nadir Shah? யாருங்க நாதிர் ஷா? ஆப்கான்ல இருந்து யார் அட்டாக் பண்ணாரு?
முகல்ஸ்க்கு யாரு சப்போர்ட்டுக்கு போனா? மராத்தாஸ். ஓகே, அப்ப நாதிர் ஷா அட்டாக்கு அப்புறம் தானே முகல்ஸ் வீக் ஆனாங்க, கரெக்டா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இங்க கர்நாடிக்ல போர் நடக்கும்போது முகல் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையா? What is the third battle of Panipat year? 1761. இப்ப இதுவும் அதே டைம் தானே, அந்த கான்டெம்பரரி டைம் தானே? எஸ். சோ முகல்ஸும் பேரலா அந்த டைம் வீக்கா இருக்காங்க. சோ அதுவும் ஒரு ரீசன். ரைட் ஆன் காசஸ் ஆஃப் ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஃப்டர் நாதிர் ஷாஸ் அட்டாக் முகல் வீக்கெண்ட். நாதிர் ஷா இவங்களை படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் முகல் பேரரசும் இங்க வந்து வீக் ஆயிருச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் நாதிர் ஷாஸ் அட்டாக் முகல் ஹேட் ஆல்சோ வீக்கெண்ட். ஸோ முகல் பேரரசு தான் இங்க இருந்ததுலயே பெரிய எம்பையர். முகல் வீக்கா இருக்கும் போது அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பிரிட்டிஷோ பிரெஞ்சோ பவருக்கு வரணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்ச் வர் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட் இன் கம்மிங் டு பவர். அதனால பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்ச் வர் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட் இன் கம்மிங் டு பவர். நாதிர் ஷா அட்டாக்கு அப்புறம் முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சோ அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இங்கே பவர்ஃபுல் ஆயிக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப இவங்க பவர்ஃபுல் ஆயிக்கணும்னு நினைக்கும் போது பிரெஞ்சு அப்போஸ் பண்றாங்க, பிரெஞ்சு பவர்ஃபுல் ஆகணும்னு நினைக்கும் போது பிரிட்டிஷ் அப்போஸ் பண்றாங்க. அப்ப இதுவும் இவங்களுக்குள்ள ஒரு போட்டியை கொண்டு வந்துட்டுருச்சு. அதுதான் காஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர் காஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் என்னன்னா, நாதிர் ஷாவோட படையெடுப்புக்கு அப்புறம் முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. முகலாய பேரரசின் வீழ்ச்சியை காரணமா பயன்படுத்தி ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சோ அந்த டைம்ல பவருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்குள்ள ஒரு வார் நடந்துச்சு. கேன் யூ ரைட் தட் பாயிண்ட்? எஸ். நெக்ஸ்ட், இங்க நடக்கும் போது அங்கேயும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கா யூரோப்லயும். அப்ப யூரோப்ல ஆஸ்திரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. ஓகே, ஆஸ்திரியாவோட ரூலர் இல்லாதனால அடுத்தது ஆஸ்திரியால யாரு ரூலர்னா அங்க ஒரு பிரச்சனை. அந்த ப்ராப்ளம் பேரு வார் ஆஃப் சக்சஷன் இன் ஆஸ்திரியா. ஆஸ்திரியாங்கிற ஒரு கண்ட்ரியில AUSTRIA ஆஸ்திரியால அடுத்தது யாரு வந்து பதவிக்கு வருவா? வார் ஆஃப் சக்சஷன். ஆஸ்திரியால யாரு அடுத்த பதவிக்கு வருவான்னு அங்க ஒரு சக்சஷன் வார். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது இல்ல, மே 4ஆம் தேதி சக்சஷன் பேட்டில் தான் அது. எஸ், நேத்து இந்தியா டுடே எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, பாத்தீங்களா? 2K கிட்ஸ் ஒரே ஜாலியா இருப்பீங்க. அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் பார்க்க போனா 2K கிட்ஸ் மட்டும் இல்ல, 70s 80s எல்லாம் ஓட் போட்டவங்க, வாயில பல்லு இல்லாதவங்க எல்லாம் யாருக்கு ஓட் போட்டீங்கன்னு கேட்டா விஜய் விஜய் அப்படிங்கிறாங்க. I saw a meme like that. I saw ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு வயசான பாட்டி. பாத்தீங்களா? விசில் ஊதி காமிக்கிறாங்க மேம். விசிலா சின்னம் என்னன்னு கேட்டா விசில். நான் 2K கிட்ஸ்ன்னு நினைச்சேன், இது அப்படி இல்ல போலயே. சோ அந்த மாதிரி இதே மாதிரி அங்க சக்சஷன் வார் ஒன்னும் ஆஸ்திரியால நடக்குது. அப்பவும் ADMK DMK அடுத்தது நாங்க தாங்கிற மாதிரி பிரிட்டிஷ் பிரெஞ்சும் அங்க சண்டை. ஓகே, ரைட் ஆன். என்ன எழுதணும் கடைசியா? நான் அதுக்குள்ள அந்த பாட்டிக்கு போயிட்டேன். ஆஸ்திரியன் சக்சஷன் வார் இன் யூரோப் இன் 1790, 1740. ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் இன் 1740. 1740 was the immediate reason for the battle. அங்க அந்த பிரச்சனை போகும்போது இங்க இமீடியட்டா அது வந்து ட்ரிகர் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க முகல் வீக், இங்க இவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பேரலா அங்க ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன்ல அங்கேயும் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் யார் அடுத்து ஆஸ்திரேலியா கைப்பற்றுறது அப்படிங்கறதுல ஒரு போர். அது இமீடியட்டா இங்க நடக்குது. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது டியூப்ளெக்ஸ். அப்ப 1742ல டியூப்ளெக்ஸ் தானே கவர்னர். நேத்து பார்த்தோம்ல, டியூப்ளெக்ஸ் என்ன பண்றாரு, பிரெஞ்சு ஷிப்ஸ் எல்லாம் கோரமண்டல் கோஸ்ட்ல பிரிட்டிஷ் ஷிப்ஸும் இருக்கும், பிரெஞ்சு ஷிப்ஸும் இருக்குமா? ஏன்னா சென்னை சென்ட் ஜார்ஜ் யாரோட கையில? பிரிட்டிஷ். சென்னை பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி யாரோட இதுல? ஓகே ஓகே ஃபைன். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப க்ளோஸா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் இருக்காங்க. ஆல்ரெடி இன்னொரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்கு. அப்ப இங்க டக்குன்னு பிரச்சனை வந்துருமா? டியூப்ளெக்ஸ் தான் இங்க ஹெட். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஷிப்ஸை வச்சு they started capturing French ships.
ஒரே கோஸ்ட் தானே. இன்னைக்கு நம்ம டிமார்க்கேட் பண்ண முடியும், இது மெட்ராஸ் அது பாண்டிச்சேரின்னு. அன்னைக்கு பண்ண முடியுமா 1700ல? இதெல்லாம் ஒரே கடற்கரை தான், பாண்டிச்சேரி சென்னைலாம் இன்னைக்கு தான். ஸோ பிரிட்டிஷ் ஸ்டார்டட் அட்டாக்கிங் பிரெஞ்சு ஷிப்ஸ் இன் கோரமண்டல் கோஸ்ட். பிரிட்டிஷ் அவங்களோட கடல் படைகளை வச்சு பிரெஞ்சு படைகளை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்க அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனது. ஸோ ரைட் டவுன் the war began, அதை வச்சுதான் போர் தொடங்குச்சு. The war began with British ships or fleet, 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 British கடற்படை or British fleet, 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 arriving on Coromandel coast, and capturing French ships. So இங்க வந்து அவங்க French ships கைப்பற்றினாங்க. கிளியர், அண்டர்ஸ்டுடுங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கான ரீசன், எப்படி பேட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். இல்ல, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு எழுதுங்க. இப்ப பிரெஞ்சு ஷிப்ஸை வந்து அவங்க கைப்பற்றதுனால பிரெஞ்சு வந்து யார்கிட்ட சப்போர்ட்டுக்கு போவாங்கன்னா மொரீஷியஸ் கிட்ட சப்போர்ட்டுக்கு போவாங்க. அது இந்தியாவோட கனெக்டட் இல்ல, பட் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் எழுதிக்கலாம். பிரெஞ்சு வித் சப்போர்ட் ஆஃப் மொரீஷியஸ் நமக்கு பக்கத்துல இருக்கிறது தானே, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ் அந்த மாதிரி. ஸோ பிரெஞ்சு வித் சப்போர்ட் ஆஃப் மொரீஷியஸ் captured Madras and put their servants and Robert Clive to jail. அப்ப பிரெஞ்சு திருப்பி என்ன பண்ணுவாங்க, மொரீஷியஸ் சப்போர்ட் வாங்கி மெட்ராஸை கைப்பற்றி மெட்ராஸ்ல இருந்த அங்க இருந்த ஆங்கிலேய சர்வன்ஸ், ஊழியர்களா இருப்பாங்கல்ல, அவங்கள தூக்கி ஜெயில போட்டு அதுல போன முக்கியமான ஜெயிலுக்குள்ள போன ஒருத்தர் ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா இப்ப இது வரைக்கும்? டன். லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் ஒண்ணும் இல்லைங்க. பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சு அட்டாக் பண்ணாங்க, பிரெஞ்சு மாட்டிக்கிட்டாங்க பிரிட்டிஷ் கிட்ட. என்ன பண்றதுன்னு தெரியாம பிரெஞ்சு மொரீஷியஸ் கிட்ட போனாங்க சப்போர்ட்டுக்கு. மொரீஷியஸோட சப்போர்ட்டோட இவங்க திருப்பி மெட்ராஸை கைப்பற்றி மெட்ராஸ்ல இருந்தவங்க ராபர்ட் கிளைவ்ல தூக்கி இவங்க ஜெயில வச்சாங்க. சோ இப்படிதான் ரெண்டும் போர் நடந்துட்டு இருந்துச்சு. இது நடுவுல எப்படி இந்தியன்ஸ் இன்வால்வ் ஆனாங்க, ஏன்னா இந்தியன் ரூலர்ஸ் பிளஸ் ஆங்கிலோ பிளஸ் பிரெஞ்சு தான் இந்த ஃபைட்டுக்கான காரணம். இந்தியன் ரூலர்னா ஆர்காட் நவாப் வாஸ் ஒருத்தர், அன்வருதீன் கான் அப்படின்னு ஒருத்தர். அது பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆர்காட் நவாப் கிட்ட பிரெஞ்சு சப்போர்ட் கேட்பாங்க. பிரெஞ்சுக்கு ஆர்காட் நவாப் சப்போர்ட் பண்ணல. ஆனா அதனாலதான் பிரெஞ்சு வந்து மொரீஷியஸ் கிட்ட போனாங்க சப்போர்ட்டுக்கு. மொரீஷியஸ் வந்து மெட்ராஸை கைப்பற்றினதுக்கு அப்புறம், மொரீஷியஸோட சப்போர்ட்டோட மெட்ராஸை பிரெஞ்சு கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஆர்காட் நவாப் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணி வருவார். அப்ப புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன். இப்போ நீங்க தான் பிரிட்டிஷ், நீங்க தான் பிரெஞ்சு. பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சை கைப்பற்றிட்டாங்க, நான் ஆர்காடு நவாப். எங்கிட்ட தான் பிரெஞ்சு முதல்ல வர்றாங்க. இங்க பாருங்க, இது எங்க ஏரியா. ஆர்காடுலாம் சென்னை பக்கத்துல தானே, இன்னைக்கும் அங்கதானே இருக்கு. சோ இங்க பாருங்க, நாங்க சும்மா தான் இருந்தோம், இந்த பிரிட்டிஷ் வந்து எங்களை கைப்பற்றிட்டாங்க. நான் ஆர்காடு நவாப் கிட்ட நான் பேசாம அன்னைக்கு பிரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாமா? நான் சப்போர்ட் பண்ணல. அப்ப என்ன விட்டுட்டு பிரெஞ்சு எங்க போயிட்டாங்க, மொரீஷியஸ் போய் வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து பிரிட்டிஷை கைப்பற்றிட்டாங்க. இப்ப நான் ஆர்காட் நவாப், அப்ப பிரெஞ்சுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. இப்ப நான் பிரிட்டிஷ்க்கு பண்ணக்கூடாது இல்ல. ஆனா பிரிட்டிஷ் தான் என் கூட நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சோ நான் சப்போர்ட் பண்ணுவேன்ல. அப்ப நான் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டேன், நான் தான் ஆர்காட் நவாப். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ பிரெஞ்சு வர்சஸ் ஆர்காட் நவாபா மாறிடுதா? பிரெஞ்சு வர்சஸ் ஆர்காட் நவாப் பிளஸ் பிரிட்டிஷ் ஒரு சைடும், பிரெஞ்சும் மாறிடுதா? ஓகே. அப்ப ஆர்காடுக்குள்ள போனீங்கன்னா நவாபோட ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் இருப்பான்ல, நவாப் போஸ்டுக்கு வரணும்னு நினைக்கிறவன், இல்ல நவாபோட எதிரி ஒருத்தன் இருப்பான்ல, என்னோட எதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா போய் பிரெஞ்சு சைடு சேர்ந்துருவாங்களா? அப்ப இப்ப எப்படி மாறுது? பிரெஞ்சு வர்சஸ் பிரிட்டிஷ் இல்லாம பிரிட்டிஷ் பிளஸ் ஆர்காட் நவாப் பிளஸ் பிரெஞ்சு பிளஸ் ஆர்காட் நவாபோட ஆப்போனன்ட் மாறிடுதா? அப்ப இந்தியன் ரூலர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிடுறாங்களா? அப்ப அது கர்நாடிக் போரா மாறிடுதா? இப்படிதான் மாறுச்சு. கிளியரா? ஓகே. கடைசி என்ன பாயிண்ட் எழுந்தவங்க, மொரீஷியஸ் சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரைட் டவுன்
French asked Arcad Nawab for support. French asked Arcad Nawab for support. Okay, French asked Arcad Nawab for support. Arcad Nawab refused to help French but supported British. Arcad Nawab refused to help help French but supported British. Okay, Arcad Nawab refused to help French but supported British. Arcad Nawab ஓட பேர் அன்வருதீன் கான். ANWARRUDDIN அன்வருதீன் கான். ANWARUDDINKHAN அன்வருதீன் கான். ஓகே, இது இந்த ஃபுல் சீன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வார் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு. இப்ப ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். First Carnatic War. First Carnatic War. 1744 to 48. 1744 to 48. இப்போ அது கீழே பாயிண்ட்ஸா எழுதிக்கலாம். யூரோப்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். இன் யூரோப் ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். ஓகே, அங்க ஆஸ்ட்ரியா ப்ரூஷியா அப்படின்னு 2 பேர் வராங்க உள்ள. அங்க யூரோப்ல ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். அங்க 2 என்ட்ரி வருது. ஒன்னு ஆஸ்ட்ரியா, இன்னொன்னு ப்ரூஷியா. PRUSSIA ப்ரூஷியா. ஆஸ்ட்ரியா அண்ட் ப்ரூஷியா. ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன்ல ஆஸ்ட்ரியா ப்ரூஷியா. இப்ப ஆஸ்ட்ரியால அடுத்தது யார் பதவிக்கு வர்றது? ஆல்ரெடி ஆஸ்ட்ரியா தான் பவர்ல இருந்தாங்க, அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ப்ரூஷியா கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ADMK DMK மாதிரி வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரியாக்கு கீழே ஆஸ்ட்ரியா வாஸ் சப்போர்ட்டட் பை பிரிட்டிஷ், ப்ரூஷியா வாஸ் சப்போர்ட்டட் பை பிரெஞ்ச். கிளியர்? அந்த ஆஸ்ட்ரியன் வார சக்சஷன்ல வந்து ஆஸ்ட்ரியா வர்சஸ் ப்ரூஷியாவா மேம்? ஆமாங்க, ஆஸ்ட்ரியா வர்சஸ் ப்ரூஷியா. ஓகே. ஓகே, இப்போ யூரோப்ல என்ன நடக்குது? ஆஸ்ட்ரியா வர்சஸ் ப்ரூஷியா. ஆஸ்ட்ரியா சப்போர்ட்டட் பை பிரிட்டிஷ், ப்ரூஷியா சப்போர்ட் பை பிரெஞ்ச். இந்தியால அன்வருதீன் சப்போர்ட்டட் பை பிரிட்டிஷ். அன்வருதீன் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு, நவாபா ஆகணும்னு ஆசைப்பட்டு அன்வருதீன் அப்பனன்ட் இருப்பாங்களா, அவர் பேர் சந்தா சாஹிப். அவர் வந்து கிளைமெண்ட் டு த போஸ்ட். நான் தான் அந்த போஸ்ட்டுக்கு வரேன் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பிரெஞ்ச் சப்போர்ட். கிளியரா? ரைட் டவுன். அன்வருதீன் யாரு? நவாப் ஆஃப் ஆர்காட். ஆர்காட் எங்க இருக்கு? கர்நாடிக் ரீஜியன். ஆர்காட் நவாப் ஒரு கர்நாடிக் நவாப் ரெண்டுமே சொல்லலாம்.
ஆர்காட் நவாப் ஆர் கர்நாடிக் நவாப். அவரோட பதவிக்கு நான் தான் நவாப் ஆகணும்னு ஆசைப்படுறது சந்தா சாஹிப். கிளியர், ஃபினிஷ்ட், டன். எழுதிட்டீங்களா? ஓகேங்களா? டன்னா? ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் இருக்கு இல்லைங்களா, அது 1748ல முடிஞ்சிரும். அவ்வளவுதான், இட் கம்ஸ் டு an end. அங்க ஒரு ஒப்பந்தம் மூலியமா முடிஞ்சிரும். அதனால இந்த போரும் அப்படியே முடிஞ்சிரும். அந்த ஒப்பந்தம் பேரு ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸலா சாப்பிள், AIXLACHPELLE, தமிழ்ல ஐலா சாப்பிள் ஒப்பந்தம் மூலமா முடிஞ்சிரும். ஓகே, ஏன் முடியுதுன்னா இங்க எந்த முடிவும் வராது, அங்க முடிஞ்சிரும் யூரோப்ல. சோ அதனால இந்த ட்ரீட்டி முடிஞ்சிரும். அப்போ ஒப்பந்தம்னா என்ன? சரி, நானும் உன் இடத்துக்கு வரல, நீயும் உன் இடத்துக்கு வரலன்னு சொல்றதுதான ஒப்பந்தம். அப்ப அந்த ஒப்பந்தத்து படியில மெட்ராஸ் யாரோட கையில இருந்துச்சு? பிரெஞ்சு. அப்ப பிரெஞ்சு வந்து மெட்ராஸை பிரிட்டிஷ் கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. கிளியரா? எஸ். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ரைட் டவுன். தி ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் கேம் டு an end. The Austrian War of Succession came to an end with Treaty of Axela Chapel or Aila Chapel ஒப்பந்தத்தின் வழியா ஆஸ்திரியன் போர் முடிவுக்கு வந்தது. With Treaty of Axela Chapel and therefore by this treaty, இந்த ஒப்பந்தத்தின் விளைவா or இந்த ஒப்பந்தத்தின் முடிவா, therefore by the result of this treaty, மெட்ராஸ் was given back to British by French. French வந்து மெட்ராஸை பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா லைட்டா? மொரீஷியஸ் கிட்ட யார் சப்போர்ட்டுக்கு போனா லாவண்யா? யார் போனா? பிரெஞ்சு. போனதுக்கு அப்புறம் மொரீஷியஸும் பிரெஞ்சும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? இப்ப கர்நாடிக் போர்ல நீங்க இருக்கணும். நீங்க நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ், டன்னா? ஓகே, சோ ஐலா சாப்பல் ஒப்பந்தத்தின் விளைவா பிரெஞ்சு கைப்பற்றி வைத்திருந்த மெட்ராஸை ஆங்கிலேயர்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், ரைட் டவுன். தி ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸலா சாப்பல் ஒரு ஐலா சாப்பல் ஒப்பந்தத்தோட இன்னொரு பேரு ஆச்சென், AACHEN. இட்ஸ் ஆல்சோ கால்டு ட்ரீட்டி ஆஃப் ஆச்சென், AACHEN. The Treaty of Axela Chapel or ஐலா சாப்பல் ஒப்பந்தத்தின் இன்னொரு பெயர் ஆச்சென் ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்பட்டது, AACHEN. It's also called ஆச்சென். Clear? Done? மேம் therefore by the result of treaty, அதுக்கப்புறம் அந்த லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். The result of treaty, Madras was given back to British by the French. Thank you. Okay, முடிஞ்சிருச்சா? இப்போ கர்நாடிக் வார்னா என்ன? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்கன்னா, ரீசன்ஸ் ஆஃப் கர்நாடிக் வார் கேட்பாங்க, ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் வரும், அத சம்பந்தமா. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எதுடன் சம்பந்தப்பட்டதுன்னா ஆஸ்திரியன் போரோட சம்பந்தப்பட்டது. ஆஸ்திரியா எந்த சைட் ஆஸ்திரியாக்கு சப்போர்ட் யாரு, பிரிட்டிஷ் ப்ரூஷியாக்கு சப்போர்ட் யாருன்னு கேட்பாங்க. அப்புறம் எந்த வருஷம்னு கேட்பாங்க, என்ன ஒப்பந்தம்னு கேட்பாங்க, இங்க எந்த நவாப் இன்வால்வ் ஆயிருந்தாருன்னு கேட்பாங்க, அவரோட பேர் கேட்பாங்க, சந்தா சாஹிப் பேர். இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஓகே, கிளியர்? எனி டவுட் வித் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்? நோ? ஓகே, செகண்ட் கர்நாடிக் வார். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சு ஒரு half a page விட்டுருங்க, புக்ல போய் படிப்பீங்க, அங்க சம்பந்தமே இல்லாம இன்னொரு கதை இருக்கும். ஃபைன், ஓகே, அந்த கதையில இருக்க 4 பாயிண்ட் இங்க வேணா எழுதிக்கங்க. டன்? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கர்நாடிக் வார். நான் பேஜை விட்டுட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு நாள் நோட்டை வாங்கி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபில் ஆயிருந்திருக்கணும், நான் ஃபில் பண்ணுவேன்னு வச்சிருக்க கூடாது. எஸ், செகண்ட் கர்நாடிக் வார். என்ன இயர்? 49 to 54. ஓகே, செகண்ட் கர்நாடிக் வார் இயர் 1749 to 54.
எங்க நடந்துச்சு? சவுத் இந்தியால கர்நாடிக்லயே நடந்துச்சு. இன் கர்நாடிக் ரீஜியன், சவுத் இந்தியா. ஓகே, எங்க நடந்துச்சு? சவுத் இந்தியா கர்நாடிக் நடந்துச்சு. தேர்ட் பாயிண்ட் ரைட் டவுன். The war which did not have any external influence. ஃபர்ஸ்ட் வார்க்கு எப்படி அங்க நடந்ததுனால இங்க, ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? ஆஸ்திரேலியால நடந்ததுனால இங்க. இந்த செகண்ட் வார்க்கு நோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்டர்ஃபரன்ஸ். யூரோப்லுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, பீப்புள் இன்வால்வ்டு யாருன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் பிளஸ் நவாப் ஆஃப் கர்நாடிக் பிளஸ் பிரிட்டிஷ் பிளஸ் பிரெஞ்ச். 4 பேர் இன்வால்வ்டு. நிசாம் ஆஃப் ஹைதராபாத், நவாப் ஆஃப் கர்நாடிக் பிளஸ் பிரிட்டிஷ் பிளஸ் பிரெஞ்ச், இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி இந்தியாவுக்குள்ளேயே நடந்த வார். இங்க இந்தியாலேயே நடந்து இந்தியனுக்குள்ளேயே எப்படி இந்த சண்டை வந்துச்சுன்னா, இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? என்ன லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் லிசன். இதுல யார் யார் இன்வால்வ்டு? ஹைதராபாத் நிசாம், ஆர்காட் நவாப் பிளஸ் பிரிட்டிஷ் பிளஸ் பிரெஞ்ச். ஹைதராபாத்தோட நிசாம் இருக்கார்ல, இங்க நவாப்னு சொல்லுவோம், அங்க நிசாம்னு சொல்லுவோம், ஹெட் கிங். அவர் பேரு நிசாம் உல் முல்க். நிசாம் உல் முல்க் அசஃப் ஜா அவரோட ஃபுல் நேம். ஓகே, நிசாம் உல் முல்க் அசஃப் ஜா 1748 இறந்துருவார். அது பேரு அசஃப் ஜா டைனாசிட்டி அப்படின்னு கூட இருக்கும் சில புக்ஸ்ல. ஓகே, நிசாமுல் முல்க் அசஃப் ஜா டைட் இன் 1748. ஓகே, அப்ப அந்த பதவிக்கு அடுத்த போட்டி வரும்ல, அந்த போட்டிக்கு 2 பேர், முசாஃபர் ஜங், நாசிர் ஜங், 2 பேர் போட்டி போட்டாங்க. முசாஃபர் ஜங் பிரிட்டிஷ் பிரெஞ்சும், நாசிர் ஜங் பிரிட்டிஷும் சப்போர்ட் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் இல்ல, ஐ எம் நாட் ஹியர் அப்படின்னா அடுத்தது யாரோ ஒருத்தர் ஹிஸ்டரி எடுக்க வராங்க. ஓகே, அதுல 2 பேர் நான் தான் ஹிஸ்டரி எடுக்கிறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க ஹிஸ்டரி எடுக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி கிளாஸ் வச்சுக்கலாம், டெஸ்ட் வச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு வேணுங்கிற ஆளை நிக்க வச்சா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹிஸ்டரி எடுத்துக்கலாம், டெஸ்ட் வச்சுக்கலாம்ல. இப்ப அந்த கேம் பிரிட்டிஷ் பிளே பண்ணுவாங்கல்ல. இப்ப இங்க ஒரு வேகன்சி இருக்கு, இங்க ஒரு வேகன்சி இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு முசாஃபர் ஜங் போயிட்டாருன்னா, பிரெஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்கு ஈஸியா ட்ரேட் வாங்கிக்கலாம், ஈஸியா எல்லாமே நடந்துரும்ல. நம்மால தானங்க ஹெட்டு. இப்ப நாளைக்கு விஜய் சிஎம் ஆனா நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? நம்மால சிஎம்ங்கிற மாதிரி இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி. ஸோ ஆர் பர்சன் நோ வி கேன் கெட் திங்ஸ் டன் ஈஸிலி. பிரிட்டிஷ் என்ன நினைப்பான், இந்த போஸ்ட்டை வச்சு நாசிர் ஜங் நம்ம ஜெயிக்க வச்சிட்டோம்னா பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிக்கலாம், ஈஸியா ட்ரேட் பண்ணிக்கலாம், ஈஸியா பெர்மிஷன் வாங்கிக்கலாம்னு ஒரு கன்சிடரேஷன் வருமா. ஸோ பிரிட்டிஷும் பிரெஞ்சும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க. த சேம் திங் இன் ஆர்காட். ஆர்காட்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அன்வருதீன் கான். அவர் ஆல்ரெடி யாரு கூட சப்போர்ட்? பிரிட்டிஷ் கூட சப்போர்ட். அவர் இறந்துடுறாரு. அவர் எப்படி இறப்பாருன்னா நான் சொல்றேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் முகமது அலி பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அவருக்கும் பிரிட்டிஷ் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி சந்தா சாஹிப் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாருல பிரெஞ்சு. இப்போ இங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. யாரு ஜெயிக்கிறாங்களோ அங்க அந்த கண்ட்ரி ஸ்ட்ராங் ஆயிரும். கரெக்டா? இங்க யாரு இப்ப சப்போஸ் சந்தா சாஹிப் பவர் போனா இங்க பிரெஞ்சு ஸ்ட்ராங் ஆயிரும்ல. பிரெஞ்சு கண்ட்ரோல் ஆர்காடுன்னு தான் இனி அது கருதப்படும்.
அங்க சப்போஸ் முசாஃபர் ஜங் ஜெயிச்சாருன்னா பிரெஞ்சு கண்ட்ரோல்ல ஹைதராபாத் தானே கருதப்படும். இப்படிதான் வார் ஸ்டார்ட் ஆச்சு. சோ நிசாமுல் முல்க் இறந்தோன்னு அங்க பிரச்சனை, அன்வருதீன் இறந்தோன்னு இங்க பிரச்சனை. ரெண்டு இடத்துலயும் பிரிட்டிஷ் உள்ள போய் பிரெஞ்சு உள்ள போய் அவங்களோட ஆட்களை அங்க அமர்த்தினா அவங்களுக்கு அது சாதகமா மாறும்னு சொல்லி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, கேன் யூ ரைட் திஸ் டெலோ? நான் இப்போ எழுதிட்டு இருக்கிறது ரெட் கலர்ல எதுவும் எழுத வேண்டாம், நீங்க அது மட்டும் எழுதுங்க. இதை நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Finished? ஓகே, எழுதிட்டீங்களா? Finished? எஸ், நான் சொன்னது மட்டும் தானே எழுதியிருக்கீங்க. நிசாம் ஆஃப் ஹைதராபாத், அசஃப் ஜா இறந்துறாரு, முசாஃபர் ஜங் நாசிர் ஜங் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. முசாஃபர் ஜங் பை பிரெஞ்சு, நாசிர் ஜங் பை பிரிட்டிஷ். இங்க அன்வருதீன் அப்புறம் முகமது அலி, சந்தா சாஹிப், பிரிட்டிஷ் பிரெஞ்சு. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா நிசாமுல் முல்க் அசஃப் ஜா தான் ஃபர்ஸ்ட் இறக்குறாரு. ஃபர்ஸ்ட் கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். நான் இதை கிளியர் பண்ணிட்டு இன்னொரு தடவை உங்களுக்கு எழுதி தரேன் புரியறதுக்கு. மீன் ஃபார் யூ டு காப்பி டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் யார் இறக்குறாங்கன்னா நிசாமுல் முல்க் அசஃப் ஜா இறந்துடுறாரு. ஓகே, இறந்தோன்னு முசாஃபர் ஜங் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாரு, நாசிர் ஜங்கும் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன், கேரளா வில் சப்போர்ட் ஒரு கட்சி ஹியர்னோ. கேரளால யார் ரூலிங்க? திரிணாமுல். காங்கிரஸ். இங்கே யாரோட அலையன்ஸ்? டிஎம்கே. அப்ப ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா? பினராயி விஜயன். ஹி சப்போர்ட் யார வந்து பாத்துட்டு போனாரு? ஸ்டாலின். அப்ப அந்த சப்போர்ட் இங்க இருக்கும்ல. ஓகே, பட் இதுவே டெல்லியில யாரு ரூலிங்? பிஜேபி. வானதி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது யார் வந்தா டெல்லியில இருந்து இங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக பிஜேபிக்கு? ரேகா குப்தா. ஓகே, அப்ப இது இங்க எலெக்ஷன் நடந்தாலும் இங்க பிரச்சனைனாலும் பக்கத்து மாநிலத்துல இருக்கிற சப்போர்ட் இங்க வரும் இல்ல. ஓகே, இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப அசஃப் ஜா இங்க இறந்துடுறாரு. அப்போ அசஃப் ஜா இறந்தோன்னு அந்த நியூஸ் ஆர்காட் நவாக் போகும்ல. இப்போ முசாஃபர் ஜங் வாண்ட்ஸ் டு கம் டு பவர், நாசிர் ஜங் வாண்ட்ஸ் டு மியூட் பண்ணிருங்க ஆன்லைன், சம் டிஸ்டர்பன்சஸ். So Muzaffar Jung wants to come to power, Nasir Jung also wants to come to power. அப்ப இங்க ஆர்காட் நவாப் அன்வருதீன் என்ன பண்றாரு? நமக்கு வேணுங்கிற ஆளு தான் இங்க வரணும் பவருக்கு, அப்பதானே நம்ம பக்கத்துல லைக் கேரளா அண்ட் தமிழ்நாடு ஒட்டுக்கா இருந்துக்கலாம் அந்த மாதிரி. சோ அன்வருதீன் சப்போர்ட்ஸ் நாசிர் ஜங் பிரிட்டிஷ். ஏன்னா அன்வருதீனும் அங்க பிரிட்டிஷ் சப்போர்ட், இங்க நாசிர் ஜங் பிரிட்டிஷ் சப்போர்ட். அன்வருதீன் தேவையில்லாம நாசிர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஃபைன். அது யாருக்கு கோவம் வரும்? முசாஃபர் ஜங்கு கோவம் வருமா? உன்னோட இடத்துல உனக்கே இங்க பிரச்சனை இருக்கு சந்தா சாஹிப் கிட்ட, why are you coming and involving into my place அப்படின்னு ஒரு இது வருமா? So when Anwaruddin voluntarily offers support to Nasir Jung, அங்க அன்வருதீனுக்கும் பிரிட்டிஷ் சப்போர்ட், இங்க நாசிர் ஜங்கும் பிரிட்டிஷ் சப்போர்ட். இப்ப இது தேவையில்லாம முசாஃபர் ஜங் இரிட்டேட் பண்ணுமா? சோ முசாஃபர் ஜங் பிரெஞ்சு சப்போர்ட்டோட அன்வருதீனை அட்டாக் பண்ணுவார். எதனால அட்டாக் பண்ணுவார்னா சப்போர்ட் கொடுத்தனாலதான்.
அது அட்டாக் பண்ணும்போது முசாஃபர் ஜங் பிளஸ் பிரெஞ்ச் வர்சஸ் அன்வருதீன் பிளஸ் பிரிட்டிஷா மாறுமா? ஆமாவா? அந்த பேட்டில் ஆம்பூர்ல நடந்துச்சு. சென்னை கோரமண்டல் கோஸ்ட் தான், ஆம்பூர் அங்கதானே இருக்கு. நம்ம காட்பாடி ஆம்பூர் ஞாபகம் இருக்கா? அந்த ஆம்பூர்ல அந்த போர் நடக்குது. எந்த போர் நடக்குது? முசாஃபர் ஜங் பிளஸ் பிரெஞ்ச் வர்சஸ் அன்வருதீன் பிளஸ் பிரிட்டிஷ். எதுக்கு சம்பந்தமே இல்லாம போய் ஆர்காட் நவாபோட சண்டை போட்டாங்கன்னா, சம்பந்தமே இல்லாம ஆர்காட் நவாப் நாசிர் ஜங் சப்போர்ட் பண்ணி நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னதுனால நடந்த சண்டை. அந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல அன்வருதீன் வாஸ் கில்ட். ஓகே, அதனால இங்க கிரியேட் ஆயிருக்கிற அதே வேக்யூம் இப்ப இங்க கிரியேட் ஆகுது. அப்ப அன்வரதோட பையன் முகமது அலி பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருந்தே சந்தா சாஹிப் வெயிட்டிங். அப்புறம் இங்க அன்வருதீனை கொன்னதுக்கு அப்புறம் முசாஃபர் ஜங் கம்ஸ் டு பவர் ஹியர். இங்கே சந்தா சாஹிப் பவருக்கு வந்து இப்ப பிரெஞ்ச் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல, அன்வருதீனை கொண்டுட்டாங்கல்ல, பிரிட்டிஷ் சைடு வீக் ஆயிருச்சுல்ல. சோ முசாஃபர் ஜங் கம்ஸ் டு பவர் அண்ட் சந்தா சாஹிப் கம்ஸ் டு பவர். ரெண்டு சைடுமே பிரெஞ்ச் ஆயிடும், ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அப்பதான் ஒரு கிளர்க்கா மட்டும் இருந்த ராபர்ட் கிளைவ் முளைச்சு வருவார். He was just an ordinary clerk. மெட்ராஸ்ல ஒரு சர்வெண்டா ஒரு ரெஜிமெண்ட்ல இருந்த பிரிட்டிஷோட ஒரு ஆர்டினரி பர்சன் ராபர்ட் கிளைவ். அவர் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எப்படியாவது பிரிட்டிஷை திருப்பி பவருக்கு கொண்டு வந்துட்டா அவர் சூப்பர் ஹீரோ ஆயிடுவார்ல. ரெண்டு இடத்துலயுமே பிரிட்டிஷ் தோத்துருச்சுல்ல. ஸோ ஒரு கிளர்க்கா இருந்து எந்திரிச்சு இந்த முகமது அலி இருப்பார்ல, அன்வருதீன் இறந்ததுக்கு அப்புறம் சந்தா சாஹிப் போஸ்டுக்கு போயிடுவாரு. எங்க இவரையும் கொன்றுவாங்களோன்னு முகமது அலி திருச்சி மலைக்கோட்டைக்கு ஓடி போயிடுவார், திருச்சி ஃபோர்ட்டுக்கு. அப்ப இந்த ராபர்ட் கிளைவ் யாரையாவது புடிச்சு கூட்டிட்டு வந்து பிரிட்டிஷால உட்கார வைக்கணும்ல. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் முகமது அலி தான். நாசிர் ஜங்கையும் கொன்றுவாங்க அதுக்கப்புறம். சோ நாசிர் ஜங் இங்க அமர்த்த முடியாது, நாசிர் ஜங் இல்ல. சோ இருக்கிறது முகமது அலி தான். திருச்சி ஃபோர்ட் போய் ராபர்ட் கிளைவ் முகமது அலியை கூட்டிட்டு வந்து சந்தா சாஹிப் கிட்ட சண்டை போட்டு முகமது அலி இங்க உட்கார வைப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஹைதராபாத்ல பிரெஞ்சும் ஆர்காட்ல பிரிட்டிஷும் ஆகி அதுவும் ஒரு ட்ரீட்டில முடிஞ்சிடும். கிளியரா புரிஞ்சிச்சா கதை என்னன்னு? யூ வாண்ட் மீ டு ரிப்பீட்? நோ, பட் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இன்னொரு எழுதிடலாம். ஓகே ஃபைன். சோ அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? நிசாமுல் முல்க் அசஃப் ஜா died in 1748. இவர் யாரு? ஹைதராபாத் நிசாம். ஆர்காட் நவாப் சப்போர்ட்ஸ் யார சப்போர்ட் பண்றாருங்க? நாசிர் ஜங் டு கம் டு தட் போஸ்ட். So therefore Muzaffar Jung plus French versus Anwaruddin plus British called Battle of Ambur. இதுல ரிசல்ட்ல அன்வருதீன் died. கரெக்டா?
அம்மா டீ மா ஏமா காதே கேட்கலையா யாருங்க அது? என்ன கூப்பிட்டுட்டு இருந்தாங்களா இல்ல வேற யாராவது கூப்பிட்டுட்டு இருந்தாங்களா? ஓகே. இங்க நின்னோம். முசாஃபர் ஜங் பிளஸ் French versus Anwaruddin, Battle of Ambur. Anwaruddin died. Followed by that, Nasir Jang also was killed. Followed by that, Nasir Jang also was killed. Followed by that, Nasir Jang also was killed. So Frenchல ஹைதராபாத்ல பிரெஞ்சோட முசாஃபர் ஜங் comes to power ஹைதராபாத்ல. And ஆர்காட்ல சந்தா சாஹிப் comes to power. And Muhammad Ali fled to Trichy fort. Fled to Trichy fort. திருச்சி மலைக்கோட்டைக்கு ஓடி போயிடுவார். ஓகே டன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ராபர்ட் கிளைவ் கம்ஸ் டு பிக்சர், brings Muhammad Ali to power in Arcad, kills Chanda Sahib. ராபர்ட் கிளைவ் சந்தா சாஹிப்பை கொன்னுட்டு முகமது அலியை பவருக்கு கொண்டு வருவார். Okay. Muhammad Ali fled to Trichy port. Then Robert Clive brings back Muhammad Ali to power. Muhammad Ali power கொண்டு வந்துட்டு kills Chanda Sahib. ஓகே. இப்போ என்ன ஆயிரும்? ஆர்காட்ல ராபர்ட் கிளைவ், ஹைதராபாத்ல முசாஃபர் ஜங். ஒரு சைடு பிரிட்டிஷ், ஒரு சைடு பிரெஞ்ச். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் டவுன். முசாஃபர் ஜங் வாஸ் ரிமூவ்ட் அண்ட் சலாபத் ஜங் அப்படின்னு இன்னொருத்தர் வாஸ் மேட் டு சிட் இன் பவர் இன் ஹைதராபாத். முசாஃபர் ஜங்க பிரெஞ்சே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சு சொன்னதை அவர் கேட்க மாட்டாரு. ஸோ சலாபத் ஜங், சலாபத் ஜங் வாஸ் மேட் டு கம் டு பவர் இன் ஹைதராபாத். இவரும் பிரெஞ்சு சப்போர்ட் தான். முசாஃபர் ஜங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. சலாபத் ஜங், சலாபத் ஜங் வந்து நிசாமுல் முல்க் அசப்ஜாவோட இன்னொரு பையன். எழுதிக்கு. ஓகே. ஸோ சலாபத் ஜங் யாரோட பையன் மேம்? அசப்ஜாவோட இன்னொரு பையன். நிசாமுல் முல்க் அசப்ஜா இருக்கார்ல, அவரோட இன்னொரு பையன். ஓகே. சலாபத் ஜங் கம்ஸ் டு பவர். அது ஆக்சுவலா நாட் ரிக்வயர்ட், பட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். முசாஃபர் ஜங் வந்து பொண்ணோட பையன், பேரன், கிராண்ட்சன். நாசிர் ஜங் வந்து பையன். ஓகே. சலாபத் ஜங்கும் இன்னொரு பையன், நாட் ரிக்வயர்ட். அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஆஃப்டர் திஸ் பேட்டில் இல்ல, ஆஃப்டர் திஸ் a treaty was signed. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுருவாங்க. treaty was signed. என்ன ட்ரீட்டினா, ராபர்ட் கிளைவ் should not interfere in Hyderabad. Hyderabad will not interfere in Arcad. ஒன்னு வந்து பிரிட்டிஷும் ஒன்னு வந்து பிரெஞ்சும். கிளியரா? அதுக்கப்புறம் தான் ராபர்ட் கிளைவ் became a heaven born general. பிரிட்டிஷை இப்ப இந்த நேரத்துல காப்பாத்தின சொர்க்கத்தில் பிறந்து வந்த ஒரு ஜெனரல் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துச்சு. ஹெவன் பார்ன். ஹெவன்னா என்ன? சொர்க்கம். ஹெவன் பார்ன் ஜெனரல்னு அவருக்கு பேர் வந்தது அதுக்கப்புறம் தான். நான் அவர் தானே இப்போ வந்து காப்பாத்தி இருக்காரு. ஓகே. ஸோ ட்ரீட்டி வாஸ் சைன்ட்.
A treaty was signed. A treaty was signed, and Robert Clay became the heaven-born general. Heaven-born general. Okay. And now Carnatic was ruled by Muhammad Ali. Otherwise, Carnatic was ruled by British. Correct? முகமது அலி ரூல் பண்ணா என்ன, பிரிட்டிஷ் ரூல் பண்ணா என்ன? தம்பி ஓடி போனவனே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன், அப்ப நீ ரூல் பண்ண விடுவேனா? நான் தானே ரூல் பண்ணுவேன். பிரிட்டிஷ். பிரெஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத முசாஃபர் ஜங்கே தூக்கிட்டு சலாபத் ஜங் வச்சிருக்காங்கன்னா, சும்மா இருக்கே உனக்கு பதவி கொடுக்குறேன் வா, ஆனா நான் சொல்றதா கேட்கணும். கரெக்டா? அப்போ what did we write? Arcad or Carnatic was ruled by Muhammad Ali, bracketல ruled by British. Hyderabad was ruled by Salabat Jung, French. அப்போ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு ட்ரீட்டி வாஸ் சைன். ஸோ ட்ரீட்டி வாஸ் கால் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. இந்த செகண்ட் கர்நாடிக் வாரோட ட்ரீட்டி பேரு ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகேங்களா? இப்ப எங்காவது இந்த செகண்ட் பேட்டில்ல வெளியே ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் இருக்கா? யூரோப்ல இருந்து ஆஸ்திரியா, புரூஷியா, ட்ரீட்டி ஆஃப் ஐலா சாப்பிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இது இந்தியாக்குள்ளேயே நடந்து இந்தியாலேயே உருவாக்கி இந்தியாவிலேயே முடிஞ்சதுதான் கம்ப்ளீட் செகண்ட் கர்நாடிக் வார், ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு மூணும் சேர்ந்து நம்ம கம்பைண்டா படிக்கிறோம். ஓகேவா? நம்ம படிக்கும் போது குரூப் 4 லெவல்ல படிக்க முடியாது, குரூப் 2 லெவல்லையும் படிக்க முடியாது. நம்ம குரூப் 1க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மேல போய் தான் படிச்சாதான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கிளியர் ஆகும். இவ்வளோ டீடைல்டா வார் வேணுமா? ஒரு அரை மணி நேரம் ஒரு வாரே பேசுற அளவுக்கு வார் வேணுமா அப்படின்னா, எங்கிருந்து வார் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வரும் தெரியாது. ஒரே ஒரு கொஸ்டின் வரும் சிம்பிளா, சலாபத் ஜங் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரெஞ்சா பிரிட்டிஷா? நம்ம ஒன் லைனர் மாதிரி அதை மனப்பாடம் பண்ணிட்டு போக முடியாதுல்ல. நாசிர் ஜங் வாஸ் சப்போர்ட்டட் பை பிரிட்டிஷ் ஆர் பிரெஞ்ச்? ஹூ ஃபாட் இன் த பேட்டில் ஆஃப் ஆம்பூர்? இப்படிதான் ஒரு கொஸ்டின் வரும். எங்கேயாவது இருந்து நடுவில் ஒரு கொஸ்டின் வரும். நமக்கு ஃபுல் எபிசோடு தெரிஞ்சாதானே we will be able to answer. அதனாலதான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வார டீட்டெயிலா படிக்கிறோம். ஓகே. யூஸ்வலா எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எப்படி படிப்பாங்கன்னா, கர்நாடிக் வார் 1, 2, 3 இயர் 3 ட்ரீட்டி முடிஞ்சுது. யூஸ்வலா அப்படிதான் படிப்பாங்க. பட் அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. நோ கொஸ்டின்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆஸ்க்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் எனிமோர். ஓகே. ஸோ குரூப் 1 லெவல்ல when you learn everything in detail, மெயின்ஸ் லெவல்ல குரூப் 1 பிலிம்ஸ்க்கு, 2 பிலிம்ஸ்க்கு, 4 பிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னடா போய்கிட்டே இருக்குன்னு நினைக்காம டீடைல்டா படிச்சுக்கோங்க. திஸ் யூ கேன் நாட் ஈவன் யூ நீட் நாட் ஹேவ் டு ஈவன் ஒர்க் ஆன் திஸ் ஃபார் மெயின்ஸ். நீங்க குரூப் 1 மெயின்ஸ் கூட இதை தாண்டி எதுவும் படிக்க வேண்டாம், அப்படியே இதை படிச்சுட்டு போய் எழுதிக்கலாம். கிளியர்? தேர்ட் கர்நாடிக் வார். தேர்ட் கர்நாடிக் வாரோட இன்னொரு பேரு பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் இல்லைன்னா வந்தவாசி. பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் இல்லைன்னா வந்தவாசி போர். ஒரே நிமிஷங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி எழுதியிருக்கோம்ல, அந்த இயர் போட்டுக்கோங்க, 1754. சொல்லுங்க, என்ன டவுட்? மேம், முசாஃபர் ஜங் ரிமூவ் ஆன பிறகு சலாபத் ஜங் வராருல மேம், ஆமாங்க. அவர் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்களா? பிரெஞ்சுங்க. பிரெஞ்சு தானே முசாஃபர் ஜங் ரிமூவ் பண்ணிட்டு சலாபத் ஜங் உட்கார வைக்கிறாங்க. ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. கிளியர்? டன்னுங்களா? எஸ். தேர்ட் பேட்டில் ஆல்சோ கால் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். இது வந்து பிரெஞ்சு வர்சஸ் பிரிட்டிஷ். பீப்புள் இன்வால்வ்டு யாரெல்லாம் இன்வால்வ்னா, பிரெஞ்சு ஜெனரல் கவுண்ட் டி லாலி. பிரெஞ்சோட சைட்ல கவுண்ட் டி லாலி அவர் பேரு. அண்ட் பிரிட்டிஷ் சைட்ல பிரிட்டிஷ் ஜெனரல்
சர் அயர்கூட். ஓகே, இதுவும் யூரோப்ல நடந்ததோட ரிஃப்ளெக்ஷன் தான். யூரோப்ல 7 இயர்ஸ் வார் நடக்கும். 7 இயர்ஸ் வார் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து. 7 இயர்ஸ் வார், 7 ஆண்டு போர் நடக்கும் யூரோப்ல. அதோட லோக்கல் வெர்ஷன் தான் இங்க. அங்க நடந்த வாரோட லோக்கல் வெர்ஷன் அதான் இங்க. மேம் போர்டு ஃபுல்லா விசிபிளா இல்ல மேம். விசிபிளா இல்லையா? 7 years war அப்ப சைடு எழுதிருக்கீங்க. என்ன ஆகுதுங்க? விசிபிள் மேம், இப்போ விசிபிள் மேம். தேங்க் யூ. ஓகே, 7 இயர்ஸ் வார் இன் யூரோப். யூரோப்ல ஒரு 7 வருஷம் வார் நடக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். எழுதிட்டோமா? எஸ், நெக்ஸ்ட் ரைட் டவுன். The French captured St. George Fort. The French captured St. George Fort. St. George கோட்டை யாரோடதுங்க? பிரிட்டிஷ். The French captured St. George Fort to acquire Madras. மெட்ராஸை கைப்பற்றக்காக பிரெஞ்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றுவாங்க. ஓகே, so British attacked and defeated French. So British திருப்பி அட்டாக் பண்ணி பிரெஞ்சை டிஃபீட் பண்ணிடுவாங்க. British attacked back and defeated French. ஓகே, இந்த பிரெஞ்சு வர்சஸ் பிரிட்டிஷ் தான் வந்தவாசியில் நடந்துச்சு. அதனால இது பேரு லோக்கல் பேரு பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் இன் 1760. இதுதான் இந்த பிரெஞ்சு ஃபர்ஸ்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றினதும் பிரெஞ்சை திருப்பி பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணதும் தான் இந்த போர். இதுதான் பேட்டில் ஆஃப் வண்டவாசி 1760ல. ஸோ இப்போ யாரு லாஸ்ட்? பிரெஞ்ச் லாஸ்ட் டு பிரிட்டிஷ். கரெக்டா? பேட்டில் ஆஃப் வந்தவாசியில பிரெஞ்ச் யாருக்கு தோத்து போயிட்டாங்க? பிரிட்டிஷ் தோத்து போயிட்டாங்க. ஸோ பிரெஞ்ச் லாஸ்ட் ஆல் தயர் பவர் டு பிரிட்டிஷ் இன் இந்தியா. ஸோ இந்த வாரோட பிரெஞ்சு அவங்களோட எல்லா பவரும் பிரிட்டிஷ் கிட்ட இழந்துட்டாங்க. French lost all their power to British in India and it was signed. இந்த 7 வருஷம் போர் 1763ல முடியும். அப்ப இங்கேயும் ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். பிரெஞ்சு எல்லாமே தோத்துருவாங்க இங்க பிரிட்டிஷ் கிட்ட. அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் was signed in 1763. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் was signed in 1763. ஃபர்ஸ்ட் போரோட ஒப்பந்தம் ஐலா சாப்பல், ஆக்சிலா சாப்பல், அதுவும் ஆஸ்திரியா புரூஷியாவோட கனெக்ஷன். செகண்ட் மட்டும் தான் பாண்டிச்சேரி இங்க. தேர்ட் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், அதுவும் 7 இயர் யூரோப்ல நடந்த வாரோட கன்க்ளூஷன். இப்போ என்ன ஆயிரும்? இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்னன்னா, செகண்ட் கர்நாடிக் வார்ல யாரு ரொம்ப பவர்ஃபுல்? பிரெஞ்சு. முசாஃபர், நாசிர் ஜங்க கொன்னது, அன்வருதீன் கொன்னது, சந்தா சாஹிப் பவர் கொண்டு வந்து ரொம்ப இது. அந்த ஒரு ஸ்ட்ராங்ல இவங்களா வாலண்டியரா போய் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணுவாங்க தேர்ட் கர்நாடிக் வார். பட் இப்பதான் ராபர்ட் கிளைவ் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. ஸோ அவர் தலைமையில பிரிட்டிஷ் ஜெயிச்சிரும். இதுதான் தேர்ட் கர்நாடிக் வாரோட முடிவுல பிரெஞ்சு டம்மியாயி பிரிட்டிஷ் பவர்ஃபுல் ஆயிருவாங்க. பிரிட்டிஷ் வெறும் சில பகுதிகளை மட்டும் அந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலியமா திருப்பி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பாண்டிச்சேரி, மாஹி, காரைக்கால், சந்தர்நாகூர். அதை மட்டும் கடைசி வரைக்கும் வச்சுக்குவாங்க பிரெஞ்சே தவிர. வேற எதுலயும் பிரிட்டிஷோட அஃபேர்ஸ்ல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ பிரிட்டிஷ் பிகேம் பவர்ஃபுல். முடிஞ்சிருச்சுங்களா? எஸ், ரைட் டவுன். ஆஸ் பர் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், as per the Treaty of Paris, Chandarnagur and Pondicherry, the Chandarnagur and Pondicherry were alone returned to French. அது மட்டும் தான் பிரெஞ்சுக்கு திருப்பி கொடுத்தாங்க. As per the Treaty of Paris, பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி வெறும் சந்தர்நாகூரும் பாண்டிச்சேரி அலோன் அதை மட்டும் தான் திருப்பி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், French were not allowed to do any fortifying. எந்த கோட்டை கட்டுறது, எந்த டெரிட்டரி அக்வயரல், எந்த எல்லை ஆக்கிரமிப்பு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டு ஒன்லி ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பாண்டிச்சேரி அண்ட் சந்தர்நாகூர். இனிமேல் நீங்க இருந்துக்கலாம், இந்த 2 இடத்துல மட்டும் இருந்துக்கலாம், வர்த்தகம் மட்டும் பண்ணிக்கலாம். எந்த கையாண்டுதல், எந்த
கோட்டை கட்டுதல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் போட்டு கொடுத்தாங்க. French were not allowed to fortify territories and only given permission for trading activities. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. கிளியர்? ஓகேவாங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ரைட் டவுன் at the end of 3 Carnatic wars. அடுத்தது at the end of 3 Carnatic wars. At the end of 3 Carnatic wars, French lost all their power to British. French lost all their power to British. 3 கர்நாடிக் வாரின் முடிவுகள்ல பிரெஞ்சு அவங்களோட எல்லா அதிகாரத்தையும் ஆர்த்திகமும் ஆங்கிலேயர்கிட்ட இழந்துட்டாங்க. தீக்ஷிதா, கீர்த்தனா எல்லாம் வீடியோவே இல்ல. வீடியோ இல்லாதவங்களெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ண சொல்ல போறேன். Done. Therefore, British became the only European power in India. Correcta? இப்ப போர்ச்சுகீஸ் டம்மி, டச் டம்மி, டேன்ஸ் டம்மி, பிரெஞ்சு டம்மி. British became the only யூரோப்பியன் பவர் இன் இந்தியா. ஐரோப்பியால இருந்து வந்த நாடுகள்ல இனிமேல் பிரிட்டிஷ் மட்டும் தான் ப்ரூவ் ஆயிடுச்சு. கிளியரா? எஸ். ஓகே. அப்படியே எழுதி முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஹைராக்கி எழுதணும்ல, அங்க போங்க. செக்லிஸ்ட்ல 1498 to 1664 யூரோப்பியன் இன்வேஷன் முடிஞ்சிச்சா? 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிஞ்சிருச்சா? அப்புறம் ஆல் பேட்டில்ஸ் வித் பிரிட்டிஷ். ஓகே. அங்க வந்து பிளாசே, பக்சார், மராத்தா, மைசூர் எழுதியிருக்கோம்ல, அங்க இப்போ 2 ஆரோ மார்க் போட்டு எழுதுங்க. பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பிரிட்டிஷ் சூப்பர் பவர். அந்த ஆல் பேட்டில்ஸ்ல நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம், பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்சு. இதுல இஸ் ஈக்குவல் டு இப்ப பிரிட்டிஷ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியா, இதுதான் பிளாசே பக்சார். கரெக்டா? இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வருதா? இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இதுலயும் ஸ்ட்ராங் ஆவாங்க and British will rule India. கிளியரா? ஆமாவா? இப்ப இந்த கிளாரிட்டி அங்க கொடுத்துடலாமா? படிக்கும் போது இன்னும் டீடைலா செக் பண்ணி படிக்க முடியும். பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்சு முடிச்சிட்டோம். பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியால 2 போர் முடிச்சிட்டோம். அப்புறம் தான் பிரிட்டிஷ் உள்ள வராங்க. பிரிட்டிஷ் அப்படிங்கும் போது இங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட விளைவாதான் சிப்பாய் கழகம். கரெக்டா? எஸ். டன். இது எதுக்கு செக்லிஸ்ட்னா இதெல்லாம் படிச்சுட்டே வரணும். செக் பண்றதுக்கு தான் செக்லிஸ்ட். அதையவே மறந்துடாதீங்க அங்க இருக்குங்கிறத. டன். ஓகே. ஃபைன். ஸோ நவ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் லீவ் 1 பேஜ். கண்டிப்பா கர்நாடிக் வார் ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கணும். கண்டிப்பா கன்ஃபியூசிங்கா இருக்கும். கண்டிப்பா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். கண்டிப்பா இந்த ஆர்டர்ல இருக்காது. பட் உங்களுக்கு இப்ப ஸ்டோரி தெரியும்ல, இப்ப நீங்க போய் அதை புரிஞ்சு படிச்சா, இதை படிச்சு தரவோ பண்ணிட்டு அதை போய் படிச்சீங்கன்னா யூ வில் நோ த பேக்ரவுண்ட் ஸ்டோரி வெரி ஈஸிலி. அப்ப அங்க இருக்க எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் எழுதிக்கலாமா, எழுத முடியாதா? ஈஸியா எழுதிக்கலாம்ல. ஸோ லீவ் 1 பேஜ். ஓகே. நேத்து மாதிரி டேக் 10 minutes பிரேக். பேட்டில் ஆஃப் பிளாசே பக்சார் படிக்கணும். அடுத்தது பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியா படிக்கணும். அது முடிச்சுட்டு தான் இன்னைக்கு முடிப்போம். அப்புறம் மைசூர் வார்ல கொஞ்சம் எழுதணும். இன்னொரு 4 + 2 6 வார் இருக்கு. தலை சுத்துதா? சுத்தல. அதனால 10 நிமிஷம் பிரேக். 10-15 நிமிஷம் பிரேக். 12-15 வாங்க. இன்னும் 2 வாரும் மைசூர் 4 வார்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு we'll finish it off. ஓகே, கிளியர்? டேக் 10 minutes break and be back. Ma'am, எஸ் ma'am, first treaty of Alex La Chapel sign பண்ண year, ma'am. அந்த இயர் அந்த 1744 to என்ன 1748, ma'am. 8. அப்ப அந்த 48ல தானே சைன் பண்ணுவாங்க. Okay, ma'am. ஓகே. Thank you. பேட்டில் ஆஃப் ஆம்பூரும் அதான் சொல்லுவோம் இயர். பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அன்வருதீன் செத்த பேட்டில். அதுக்கு நான் இயர் சொல்லவே இல்லையே. அதான் மேம் இயர் தேவையில்லைன்னு. அது கோர்ஸ் ஆஃப் த வாருங்க. அந்த போர்ல நடந்த நடுவுல நடந்த ஒரு எபிசோட், அவ்வளவுதான். ஓகே. ஓகே.